மாங்காய் சீசன் ஆரம்பிச்சாச்சு. சம்மர் வந்தாச்சு. மாங்காய் தொக்கு ஒண்ணு பண்ணிடலாமா? ஃப்ரெஷ்ஷா மாங்காய் இருக்குது. தோல் சீவிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பா சாப் பண்ணி வச்சுருக்கேன். துருவணும்னா துருவிக்கலாம். இது கூட பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் போல். கடாயை சூடு பண்ணி பெருங்காய கட்டி போட்டு வறுத்துட்டு மிளகா 25 போடுறேன். வறுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு. இது தனியாக வறுத்து வெடிக்கிற அளவுக்கு வறுத்து தனியாக போட்டுட்டு ஆறின அப்புறம் திரிச்சிடுங்க. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே நம்ம அந்த மிளகா பெருங்காயத்தையும் போட்டு திரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 100 கிராம் நல்லெண்ணெய், கடுகு தாளிக்கிறோம், வெந்தயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து பூண்டு பற்களை போட்டு ஒரு வதக்கின உடனே மாங்காவை போட்டுடலாம். இது நல்லா வதக்குங்க, சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். மஞ்சப்பொடி மட்டும் போடுறோம். பெருங்காயப்பொடி சேர்க்குறதுனா இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாஃப்ட் ஆகியாச்சு மாங்காய். இப்போ இந்த மிளகா பொடியை நம்ம போட்டுடலாம். கலந்து விடுங்க. 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தய பொடி போடுறோம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி. எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.